Overview of explain the about musculoskeletal system. Musculoskeletal system is a framework of bodies. அது வந்துட்டு ஸ்டெபிலிட்டி, சப்போர்ட் அண்ட் மூமெண்ட். இதுதான் மஸ்குலர் சிஸ்டம். இதில் வந்துட்டு மஸ்குலர் அப்படின்றது வந்துட்டு மஸ்குலர்னா ஸ்மூத் மசில்ஸ், கார்டியாக் மசில்ஸ், ஸ்கெலட்டல் மசில்ஸ், இதுதான் மஸ்குலர் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸ்கெலட்டல் அப்படின்றது போன், ஜாயிண்ட், கார்டியலேஜ், லிக்மெண்ட், டென்டான்ஸ் இதுதான் சொல்லுவோம். இதில் வந்துட்டு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு மஸ்குலர் சிஸ்டம், இன்னொன்று வந்துட்டு ஸ்கெலட்டல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா பேபிஸ்க்கு வந்துட்டு அரௌண்ட் the human skeletal system is composed of around 270 to 300 bones in form பேபிஸ்க்கு. இதே நெக்ஸ்ட் வந்து அடல்ட்டுக்கு வந்துட்டு 206 போன்ஸ் அப்படியே டிக்ரீஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் போன். இது வந்துட்டு போனை எது ஸ்கெலட்டல் பண்ணி வைக்குது அப்படின்னா ஆஸ்டியோசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு என்ன ஹியூமன் பாடிஸ்ல வந்து 206 போன்ஸ் இருக்கும். அடுத்தது வந்துட்டு இது வந்துட்டு என்ன ஆகும்னா கண்டினியூஸ்லி அண்ட் ரீமோல்டிங் ஆகும். இது டெஃபினேஷன் ஆஃப் போன். இதுல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா போன் வந்துட்டு போன் மேரோ, அப்புறம் ஆஸ்டியோசைட், இந்த மாதிரி இதெல்லாம் இதுல இருக்கும். இதுல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா போன் மேரோன்றது இதுதான் போன் மேரோ. இது வந்துட்டு பிளட் ப்ரொடியூஸ் ஆகும், அதுதான் போன் மேரோ. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பாஞ்ச் போன் சொல்லுவாங்க. இது வந்து காம்பேக்ட் போன். இந்த மேல இருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா பெரியோஸ்டியம் சொல்லுவாங்க. அதுதான் ஹார்ட் போன், அதாவது நம்ம போனை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றது, அதுதான் பெரியாஸ்டியம்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா இதுதான் நம்ம சொன்னோம்ல அந்த போனோட இன்னொரு நேம் வந்துட்டு ஆஸ்டியோசைட் அப்படின்னு. இதுதான் ஆஸ்டியோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்துட்டு எதை கம்போஸ் பண்ணியா இருக்கு அப்படின்னா கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்துட்டு கம்போஸ் பண்ணும். இதுதான் போனே. இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்துட்டு ஆஸ்டியோசைட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரியாஸ்டியம். இது ஹார்ட் போன் நம்ம வச்சு இது போனை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு சொன்னது வந்துட்டு பெரியாஸ்டியம்னு சொல்லுவாங்க. இதுதான் அதனோட இது பிக்சர்ஸ். அதுக்கப்புறமேட்டு ஹவர்ஷியல் கேனல், அப்புறமேட்டு வாக்மல் கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவர்ஷியல் கேனல்ன்றது இதுதான் ஹவர்ஷியன் கேனல். இதுல வந்துட்டு 2 இருக்கும், ஆர்ட்ரியல், வெயின். இது வந்து போனுக்கு வந்துட்டு பிளட் கொண்டு போறது, இதுதான் வெயின். இதுல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிற இதுக்கும் இன்னொரு இதுக்கும் போன் போகும். அதாவது இந்த பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல பிளட் போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பிளட் போகுது பாத்தீங்களா. இது ரெண்டுத்தையும் ஏதாவது இன்டர்மேட் பண்றது அப்படி யாருன்னா இவங்கதான் வந்து வாக்மல் போன் அப்படின்னு சொல்லுவோம், வாக்மல் கேனல் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்துட்டு ஹவர்ஷியன் கேனல், வாக்மல் கேனல்னு சொல்லுவாங்க. இந்த போனுக்கு வந்துட்டு பிளட் கொடுக்கறது யாரு அப்படின்னா இந்த ஹவர்ஷியல் கேனல். இதுல வந்துட்டு 2 இருக்கும், ஆர்ட்ரியல் ஒண்ணு, வெயின் ஒண்ணு இருக்கும். இதுல வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இதுக்கும் மெர்ஜ் ஆகுற இந்த லைனை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாக்மல் கேனல்னு சொல்லுவாங்க. அதாவது ஒண்ணுல இருந்து இன்னொன்னுக்கு வந்துட்டு கொண்டு போய் கொடுக்கறது தான் நம்ம வந்து வாக்மல் கேனல்னு சொல்லுவோம். பெரியாஸ்டியம்னு சொல்லுவாங்க. பெரியாஸ்டியம்ன்றது ஸ்கின்னோட அடுத்த லேயர். வந்துட்டு மொத்தம் வந்துட்டு எத்தனை லேயர் இருக்குன்னா 7 லேயர் இருக்கும். இதுல வந்துட்டு நெக்ஸ்ட் லேயர், ஸ்கின்னுக்கு அடுத்த லேயர் என்ன அப்படின்னா பெரியாஸ்டியம் சொல்லுவாங்க. அதுதான் என்னோட பிக்சர். நெக்ஸ்ட் வந்து ஆஸ்டியான்றது வந்துட்டு இதுதான் ஆஸ்டியான். இந்த இதுதான் நாங்க சொன்னல இது என்ன ஆர்ட்ரியலும் வெயினும் சொன்னோம் பார்த்தீங்களா. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்றதுதான் வாக்மேன்னு சொன்னோம். இதுதான் ஆஸ்டியன். 3 போன் செல்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணு வந்துட்டு ஆஸ்டியோபிளாஸ்ட், அப்புறம் ஆஸ்டியோகிளாஸ்ட், ஆஸ்டியோசைட், அதுதான் சொல்லுவாங்க. போன் ஃபார்மேஷன் அப்படின்றது வந்துட்டு ஆஸ்டியோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு போன் வந்துட்டு புதுசா ஒரு போன் இப்போ பிளாஸ்ட் ஆயிடுச்சு, அதாவது உடஞ்சிருச்சு அப்படின்னா நியூ போன் வந்து ப்ரொடெக்ட் ஆகும். அததான் வந்து ஆஸ்டியோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. பிளாஸ்ட் ஆகி ப்ரொடெக்ட் ஆகுறது, நியூ போன் ஃபார்ம் ஆகுறது தான் ஆஸ்டியோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆஸ்டியோசைட் அப்படின்றது அந்த ஆஸ்டியோபிளாஸ்ட்டை வந்து மெச்சூர் பண்ணி அந்த போனை கொண்டு போறது யாரு அப்படின்னா ஆஸ்டியோசைட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறமேட்டு ஆஸ்டியோகிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆஸ்டியோகிளாஸ்ட் என்னன்னா அந்த போனை வந்துட்டு மெயின்டைன் பண்ணி டெவலப் பண்ணி கொண்டு போறது யாரு அப்படின்னா ஆஸ்டியோகிளாஸ்ட்னு சொல்லுவாங்க.